Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இப்போ நம்ம வீட்ல வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சு திடீர்னு மீந்துருச்சு அப்படினா அதை நம்ம வேஸ்டா தூக்கி போட தேவையில்லை. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பிச்சு போட்ட சப்பாத்தி எப்படி செய்யுதுங்கறத பார்க்கலாம். பிச்சு போட்ட சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்துட்டு 6 சப்பாத்தி எடுத்துக்கேங்க. இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா அப்பயே கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து மீதமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா வந்து மணத்துக்காக போட்டுருதுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க பிச்சு போட்ட சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பிச்சு போட்ட சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்பவும் வதக்கிட வேண்டாங்க. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் இது வந்து பிச்சு போட்ட சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து பச்சையாகவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோவோ இல்லை டின்னராகவோ நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து நார்மலாக சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம பிச்சு போட்டிருக்கக்கூடிய சப்பாத்தியை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி நம்ம இந்த மசாலா எல்லாமே நல்லா சாறுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விடணுங்க. நம்ம நல்லா கிளறி விட்டால் தான் இந்த சப்பாத்தியில் அந்த மசாலா எல்லாமே சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வரவரப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். நம்ம நல்லா கிளறி விட்டால் தான் இந்த மசாலா எல்லாமே சப்பாத்தி கூட சார்ந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா இலைகள் நான் தூவி விட்டுக்கிறேங்க. நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து புதினா இலைகள் தூவிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்க அப்படின்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெறுதாவே சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் பச்சடி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிச்சு போட்ட சப்பாத்தி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.